ஊடக ரசிகர்களுக்கு எங்கள் அன்பு வணக்கங்கள். இந்த தொகுப்பை பற்றி கூறும் முன் ஓர் பாரதியார் பாடலை பாடி ஆரம்பம் செய்யலாம் என்று இருக்கிறோம். இதோ அந்த பாரதியார் பாடல். செய்யும் தொழிலே தொழிலே காண் சீர் பெற்றிட நீ அருள் செய்வாய். சீர் பெற்றிட நீ அருள் செய்வாய். வையம் தனையும் வெளியினையும் வானத்தையும் முன்படைத்தவனே ஐயா நான்முக பிரம்மா. ஐயா நான்முக பிரம்மா யானை முகனே வாணிதனை கையால் அணைத்து காப்பவனே கையால் அணைத்து காப்பவனே கமலாசனத்து கற்பகமே கமலாசனத்து கற்பகமே. நன்றி. இந்த காணொளி தொகுப்பு என் 5வது நூலில் வரும் தொகுப்பு. இதற்கு முன்பு 2 கவிதை நூல்கள் எழுதியுள்ளேன் மற்றும் என் 3வது நூல் 38 வருட வங்கி அனுபவத்தை பற்றி வித் மீ ஆல் தி வே என்று என்னுடைய ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி அனுபவத்தை பற்றி ஆங்கிலத்தில் எழுதியுள்ளேன். என்னுடைய 4வது நூல் என் சிற்றப்பா கவிமாமணி பாரதி மணியனின் தொகுப்பு அவர்கள் மகன் மகள் உதவியுடன் எழுதினேன். இது 5வது நூல். 5வது நூலுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று நினைத்த பொழுது நான் நினைத்தது என்னவென்றால் நாம் ஏன் 60 தமிழ் வருடங்களை எழுதக்கூடாது என்று தோன்றிய பொழுது இதற்கு முதலில் என்ன பெயர் வைக்கலாம் என்று நினைத்த பொழுது உடனே தோன்றியது 60 தமிழ் வருடங்கள் ஒரு சரித்திர மற்றும் சமூக பார்வை என்ற தலைப்பை தொடக்கத்தில் வைத்து 1971-72 ஆரம்பித்தேன். 1971-72 எதனால் நான் தேர்வு செய்தேன் என்றால் அந்த வருடம்தான் நம் நாடு இந்தியா சுதந்திரம் அடைந்து 25 வருடங்கள் சில்வர் ஜூப்ளி விழாவை கொண்டாடிய ஆண்டு. என்ன என்றால் வெள்ளி விழா ஆண்டாக இருந்ததனால் அந்த ஆண்டை தேர்வு செய்தேன். அந்த ஆண்டிற்கு சமஸ்கிருதத்தில் பெயர் விரோதிக்கிறது, தமிழில் பெயர் இகழ்வீறு. அந்த ஆண்டை தேர்வு செய்து அந்த ஆண்டிலிருந்து 2024-25 வரை 55 வருடங்கள் முக்கிய நிகழ்வுகளை கவிதைகளாகவும் மற்ற நிகழ்வுகளை உரைநடையாகவும் எழுதி வைத்தேன். 2024-25 எல்லாம் முடிந்த நிகழ்வுகள். 2025-26 2030-31 வரை என்ன எழுதலாம் என்று நினைத்து பார்த்தபொழுது கடைசி 5 வருடங்கள் எதிர்நோக்கு பார்வையுடன் எழுதியுள்ளேன். ஆசைக்கு அளவில்லை என்று சொல்வார்கள். அதேபோல் நாம் ஏன் பின்னோக்கி செல்லக்கூடாது என்று தோன்றியது. உடனே 1911 முதல் 1960 வரை நம்மிடையே வாழ்ந்து மறைந்த பிரமுகர்கள், இசை மேதைகள், எழுத்தாளர்கள் பாரதி, கண்ணதாசன், சுஜாதா, எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா, பாபநாசம் சிவன் என்று பல பிரமுகர்களை கோடிட்டு காட்டி தொகுப்பில் எழுதியுள்ளேன். 1960-61 ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா என்ற பங்குத்தரகருடன் அந்த தொகுப்பை 1960 முடித்தேன். 1960 70 என்ன எழுத வேண்டும் என்று நினைத்த பொழுது
அன்றைய காலகட்டத்தில் சிறந்த தமிழ் திரைப்படங்களை பட்டியலிட்டு அதனை திறமை வாய்ந்த இலக்கிய மேதைகள், சொற்பொழிவாளர்கள் தந்த சிறந்த கண்ணோட்டத்தை ஒரு புது முயற்சியாக ஜூமில் பதிவு செய்துள்ளோம். இந்த நூல் தொகுப்புக்கு சில முக்கிய தகவல்கள் சேகரிப்பதில் உதவிகரமாக இருந்த விக்கிபீடியா பிளாட்ஃபார்முக்கு தான் நான் முதலில் நன்றி சொல்ல வேண்டும். மற்றும் இந்த நூல் சிறந்த முறையில் உருவானதற்கு உதவி நல்கிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இப்பொழுது என் மனைவி கௌசல்யா அவர்கள் ஓரிரு வார்த்தை இந்த தொகுப்பை பற்றி கூறுவார்கள். யூடியூப் ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த காணொளி தொகுப்பை ஒரு விரைவு பதிவு, அதாவது QR குறியீடாக போடலாம் என்று பல தடவை சிந்தித்து முடிவுக்கு வந்தோம். இது ஒரு புதிய முயற்சி. இதற்கு எங்களுடன் சேர்ந்து நாங்கள் போற்றி வரும் பிரமுகர்கள் ஆதரவு தந்து சிறப்பித்துள்ளார்கள். அவர்களுக்கு மிக்க நன்றி. நானும் இந்த காணொளியில் 3 பெண்மணி பிரமுகர்களை பற்றி, அவர்கள் தொகுப்பு வழங்கிய படத்தை பற்றியும் ஒரு சிறிய முன்னோட்டம் கொடுத்து உள்ளேன். இந்த நூல் நல்ல முறையில் வெளிவர எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி. இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா, நான் என்ன முதலில் தலைப்பு கொடுத்தேன் என்று சொன்னேன். இப்பொழுது என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறேன் என்றால் என்னுடைய 5வது நூலிற்கு சித்திரை 60 விசித்திரம். என்ன தலைப்பு கொடுத்திருக்கிறேன் என்றால் சித்திரை 60 விசித்திரம் தலைப்பில் இப்பொழுது வெளிவந்திருக்கிற இந்த நூலில் ஒரு பகுதியாகத்தான் இங்கு பட்டியலிடப்பட்ட 10 திரைப்படங்கள் தொகுப்பை இலக்கிய பிரமுகர்கள் வழங்க தாங்கள் எல்லோரும் ரசிக்கலாம் என்று கூறி எங்கள் தொடக்க உரையை இனிதே நிறைவு செய்கிறோம். வணக்கம், நன்றி.